மனிதர்கள் நலமுடன் இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி நிறைய உறவுகள் இருக்கும், சொந்தங்கள் இருக்கும். ஆனால் அதே மனிதன் எவையும் இல்லாத பொழுது அல்லது உடல் நலமற்ற நிலையிலே இருக்கின்ற பொழுது, அதிலும் குறிப்பாக படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை நாம் இனம் கண்டு கொள்ளலாம். எவை நல்ல உறவு, எவை கெட்ட உறவு, எவை நீடித்த உறவு, எவை இடையிலே விட்டு செல்லக்கூடிய உறவுகள் என்று நாம் இந்த சூழலில் மிக அழகாக புரிந்து கொள்ளலாம். சீராக் புத்தகத்தில் இவற்றை பற்றி மிக அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. உண்மையான நண்பர்கள் யார் என்று பார்க்கின்ற பொழுது, நீ துன்பத்தில் இருக்கின்ற பொழுது, துயரத்தில் இருக்கின்ற பொழுது உனது உண்மையான நண்பன் யார் என்பதை நீ அறிந்து கொள்ளலாம். நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உன்னை சுற்றி நிறைய நண்பர்கள் இருப்பார்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே, சில சூழல்களிலே அவை உண்மையான நண்பர்களாக இருக்க முடியாது, உறவுகளாக இருக்க முடியாது.